Hello everyone, welcome to our channel. In the video la class 9th NCERT Maths chapter 2 polynomials la exercise 2.3 la question number 4 வந்து பார்க்குறோம். Factorize கொடுத்திருக்காங்க. So first subdivision. ஸோ நம்ம வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன வரும், நான் எப்பவுமே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் சால்வ் பண்ணும் போது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே எப்பவுமே வந்து ஏயோட வேல்யூ 1ஆக தான் வந்து இருக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து இந்த டேர்மோட லாஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம் மிடில் டேர்மை. ஸோ இப்போ இங்கே வந்து 12 into 1 12 ஆகிடும் அண்ட் -7. ஸோ என்னோட ப்ராடக்ட் வேல்யூ இஸ் 12 அண்ட் சம் இஸ் -7. ஸோ இப்போ எனக்கு இந்த ரெண்டு கண்டிஷனும் சால்வ் ஆகிற மாதிரி நான் நம்பரை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ 3 and 4 எடுத்தோம் அப்படின்னா 3 and 4 3 4s are 12 வந்து எனக்கு வரும். ஆனால் எனக்கு வந்து ஆட் பண்ணும் போது +7 தான் வந்து வரும். -7 எனக்கு வேணும். ஸோ -3 -4. ஸோ இந்த 12x² நான் அப்படியே எழுதிக்கிறேன். மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு தானே நம்ம பண்ணுறோம். ஸோ மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அதாவது -7xஐ -3x -4x அப்படின்னு வந்து எழுதுகிறோம் +1. எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னா இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி தான் வந்து நம்ம பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து 12 இருக்குது. ஸோ இதுவும் 3 டேபிள்ஸில் சால்வ் ஆகும். ஸோ 3xஐ காமனாக எடுக்கிறேன். ஸோ 4x வந்துடும் -1. மைனஸை மட்டும் காமனாக எடுக்கிறேன், -1ஐ மட்டும் வெளியில் எடுக்கிறேன். அப்போ 4x -1 வந்து வரும். ஸோ 3x -1 into 4x -1. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். 2x² + 7x + 3. ஸோ அகெயின் இங்கே 2 வந்து இருக்குது ஏ இருக்கிற இடத்துல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 2வை 3யோட மல்டிப்ளை பண்ணி 6ன்னு எழுதுகிறோம் அண்ட் 7. ஸோ இங்கே வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து 6 வரணும் அண்ட் என்னோட சம் வந்து 7ன்னு வந்து வரணும். ஸோ 6 into 1 6 1s are 6 வந்துடும். 6 + 1 7 வந்துடும். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 2x². அப்போ வந்து இங்கே என்ன எழுதணும், +6x + x + 3 அப்படின்னு வந்து எழுதுகிறோம். இன் பிளேஸ் ஆஃப் 7x நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். இப்போது இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. 2 2 ரெண்டுமே 2 டேபிள்ஸில் போகும். ஸோ 2xஐ காமனாக எடுக்கிறேன். x + 3 +1 and x + 3. ஸோ இப்போ x + 3ஐ மட்டும் எடுத்தேன் அப்படின்னா it will be 2x + 1. ஸோ அவ்வளோதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். இப்போது நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். 6x² + 5x - 6. அகெயின் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 6ஐ வந்து இந்த 6ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எப்போ எழுதுறதா இருந்தாலுமே சம்மை எடுத்து எழுதுறதா இருக்கட்டும், ப்ராடக்ட் எடுத்து எழுதுறதா இருக்கட்டும், சைனோட தான் வந்து எழுதணும். ஸோ -36 வரும் ப்ராடக்ட் அண்ட் +5. ஸோ இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ 9 4s are 36 வந்துடும் அண்ட் ஆனால் இங்கே ப்ளஸ் சைன் வந்து இருக்குது. ஸோ ஸ்மாலர் நம்பருக்கு தான் மைனஸ் போடுறோம். இப்போ இங்கே மைனஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், -5 ஆகிடும். அதாவது 9 - 4 5 வரும். -9 + 4 போட்டோம்னா -5 தான் வந்து வரும். நம்மளுக்கு +5 இங்கே இருக்குது. அதனால நான் 4க்கு வந்து மைனஸ் போட்டுக்கிறேன். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்மாலர் கிளாஸ்லேயே வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. 7th 8thலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு இங்கே பண்ணணும். ஸோ இப்போ இந்த 6x² அப்படியே போட்டாச்சு. இன் பிளேஸ் ஆஃப் 5x ஸ்ப்ளிட் பண்ணி வந்து எழுதுகிறோம். ஸோ +9x - 4x - 6x வந்து வரும். சாரி -6. ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸு காமனாக எடுக்கலாம். ரெண்டுமே 3 டேபிள்ஸில் சால்வ் ஆகும். ஸோ 3x வந்து எடுக்கிறேன். ஸோ அப்போது இங்கே வந்து 2x வந்துடும் +3. திருப்பியும் இங்கேயும் வந்து நான் 2வை காமனாக எடுக்கிறேன், -2வை எடுக்கிறேன்.
அப்போதான் 2x + 3. ஏன் -2 எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் சைன், அதனால எனக்கு இங்கேயும் உள்ள பாசிட்டிவ் சைன் தான் வரணும். இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரணும், அதுக்காக அந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ 2x + 3 and 3x - 2. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த தேர்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் 3x² - x - 4. இந்த 3யை இந்த 4ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ -12 வரும், -1. அதாவது ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு ரெண்டு 2 நம்பர்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். அந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும் போது 12 வரணும், -12 வரணும். அதே 2 நம்பர்ஸை வச்சு நான் ஆட் பண்ணும் போது எனக்கு -1 வந்து வரும். ஸோ -4 + 3 வந்து எடுக்கிறேன். 4 3s are 12 வந்துடும். எனக்கு வந்து -12 வேணும். அதே மாதிரி இங்கே அடிஷன் பண்ணும் போது மைனஸ் சைன் இருக்குது. அப்போ பிக்கர் நம்பரில் தான் சைன் வந்து மைனஸ் வரணும். +3 பண்ணோம்னா ஸோ -4 × 3 போட்டிருக்கோம். +3னா ப்ளஸ் கிடையாது, 3க்கு வந்து பாசிட்டிவ் சைன் வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ -4 × 3 is -12 அண்ட் -4 + 3க்கு வந்து -1 வரும். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 3x² அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து இங்கே என்ன வரும், மைனஸ் வேண்டாம், 3 இங்கே இருக்கிறதுனால நான் 3 எடுத்துக்கிறேன். ஸோ +3x - 4x - 4 வந்து வரும். ஸோ 3xஐ காமனாக எடுக்கிறேன், x + 3 அண்ட் -4ஐ காமனாக எடுக்கிறேன், x + 1. இங்கே வந்து 3 இல்லை 1. 3xஐ காமனாக எடுக்கிறேன், ஸோ x + 1 வந்துடும். 4ஐ காமனாக எடுக்கிறேன், -4ஐ காமனாக எடுக்கிறேன், x + 1 வந்துடும். x + 1ஐ காமனாக எடுத்தோம்னா 3x - 4. ஸோ இதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சம் வந்து பார்க்கலாம். 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கியூபிக் பாலினாமியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதே குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து 2 மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இங்கே ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து x = +or -1 +or -2 இந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ p(x) will be equal to x³ - 2x² - x + 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் 1 -1 2 -2 மோஸ்ட்லி வந்து இந்த +or -1 +or -2லயே வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிடும். நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்து 0 வந்துடணும். ஸோ தட் வில் பி தி ஃபேக்டர் ஆஃப் p of x அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் p(1) வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ p(1) சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1³ - 2 × 1² -1 + 2 வந்து வரும். ஸோ 1 - 2 -1 + 2 வந்து வரும். +1 - 1 -2 + 2 கேன்சல் ஆகி 0 வந்து வரும். ஸோ அப்போ வந்து p(1) is equal to 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் நம்ம வந்து என்ன எழுதலாம், x - 1 is a factor அப்படின்னு வந்து எழுதலாம். ஆஃப் வாட், ஆஃப் p of x அப்படின்றது மீனிங். x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணும் போது எனக்கு வந்து 0 கிடைக்குது. ஸோ இந்த 1 இந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது x - 1 is equal to 0 அப்படின்னு வந்து எனக்கு வந்துடும். ஸோ x - 1 அப்படின்றது p of x ஓட ஃபேக்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, ஸோ p of x is equal to x - 1 into g of x அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ வந்து இந்த g of x வந்து எனக்கு வேணும். ஸோ அப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிப்பேன், g of x is equal to p of x divided by x - 1 அப்படின்னு வந்து நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ இப்போ இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தட் அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இங்க p of x இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும், நம்ம x³ - 2x² - x + 2 அண்ட் இங்க வந்து என்ன வரும், x - 1. இதை நான் ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு இது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்மை எடுத்துக்கிறோம். ஸோ இங்க என்ன வரும், x³ x ஆல டிவைட் பண்றோம். அப்போ
எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும். இது நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு தெரியும் இங்க எக்ஸ் இருக்கு, அப்ப இங்க என்ன போட்டா நம்மளுக்கு எக்ஸ் கியூப் வரும் அப்படின்றதையும் நீங்க பண்ணலாம். இது வந்து புரியாம எப்படி இங்க கோஷன்ட்ல என்ன வரும் இல்ல என்ன எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியாத பசங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மையும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இங்க ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். எப்பவுமே இந்த டேர்ம்ஸ் எடுக்கும் போது சைன் என்ன இருக்கோ அதோட சேர்த்தே எடுங்க. இங்க பிளஸ் இருந்ததுன்னா பிளஸ், மைனஸ் இருந்தா மைனஸோட வந்து எடுக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை தான் கோஷன்ட்ல போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும். இப்போ வந்து சைன் சேஞ்ச் பண்றோம். பிளஸ் இருக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ மைனஸ் இருக்கு பிளஸ், ஸோ இது கேன்சல் ஆயிடும். ஸோ வி வில் கெட் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பை இதை வந்து கீழே கொண்டு வரோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம், இந்த மைனஸ் எக்ஸை கீழே கொண்டு வரேன். இப்போ நெக்ஸ்ட் என்னோட இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நெகட்டிவ் சைன் இருந்தால் அதோட சேர்த்து எடுத்துக்கணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ், எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ கேன்சல் ஆகிடும், மைனஸ் எக்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் வந்து போடணும். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒன் எக்ஸ். ஸோ இப்போ இங்கே இந்த சைன் சேஞ்ச் பிளஸ் இங்கே வந்து மைனஸ், இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டூவை வந்து எடுத்துகிட்டு வரும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ வந்து வரும். இப்போ அகெயின் இது ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம். ஸோ அப்போ என்ன இருக்கு, மைனஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ், எக்ஸோ எக்ஸோ கேன்சல் ஆகிடும், மைனஸ் டூ வரும். ஸோ மைனஸ் டூவை இந்த இடத்துல போட்டுக்கணும். உங்களுக்கு மைண்ட் கால்குலேஷன் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க அப்படியே செஞ்சு போட்டுக்கலாம். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், இங்க என்ன வேல்யூஸ் வரும். இப்போ வந்து நம்ம நம்பர்ஸா இருந்ததுன்னா டேபிள்ஸை சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு எழுதிடுவோம். நம்பர்ஸ் இல்லாதனால வேரியபிள் இருக்கும் போது சில பேருக்கு சால்வ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் நீங்க வந்து ஈஸியா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் வந்து மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் டூ. ஸோ இப்போ சைன் சேஞ்ச் மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ இது கேன்சல் ஆகி வில் கெட் ஜீரோ. ஸோ திஸ் வில் பி தி வேல்யூ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து இதுதான். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ இப்போ வந்து இங்க அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ். இந்த g of xக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், p of x is equal to x minus 1 into g of x இருக்கிற இடத்துல x square minus x minus 2 வந்து வந்துடும். இதை வந்து splitting the middle term வச்சு factorize பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன வரும், x square minus x minus 2க்கு மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் 2 வரணும் அண்ட் ஆட் பண்ணும் போது மைனஸ் 1 வந்து வரணும். ஸோ இட் வில் பி மைனஸ் 2 பிளஸ் 1 வந்து எடுத்துக்கணும். மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு மைனஸ் 2 வந்துடுது. மைனஸ் 2 பிளஸ் 1 ஆட் பண்ணும் போது we will get மைனஸ் 1. ஸோ இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் இன் பிளேஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் நான் வந்து மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு வந்து வரும். ஸோ எக்ஸ் வந்து வெளியில் எடுக்கிறோம், எக்ஸ் மைனஸ் 2 வரும் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. எப்பவுமே வந்து இந்த பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூஸ் ரெண்டு பக்கமும் சேமா இருக்கும். எக்ஸ் மைனஸ் 2 காமனாக எடுக்கிறோம், அப்போ எக்ஸ் பிளஸ் 1 வந்துடும். So in place of this quadratic equation, quadratic polynomial, நம்ம இதை substitute பண்ணிக்கலாம். So p of x is equal to x minus 1 into x plus 1 into x minus 2. So இதான் வந்து answer for the first subdivision. Next வந்து நம்ம second subdivision பார்க்கலாம். So x cube minus 3x square minus 9x minus 5. So p of x வந்து என்னது, x cube minus 3x square minus 9x minus 5. So இங்கேயும் அதே மாதிரி தான் plus 1 minus 1 plus 2 minus 2 அதை வச்சு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எது சப்ஸ்டியூட் பண்ணும் போது வந்து நம்மளுக்கு 0 வருது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ x is equal to 1 வந்து ஃபர்ஸ்ட் போடுறேன். ஸோ p of 1, ஸோ 1 cube minus 3 into 1 square minus 9 into 1 plus 5. So 1 minus 3 minus 9 plus 5. So இங்கே வந்து
பாசிட்டிவ் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 வந்துடும் -12. ஸோ இட் வில் பி -6. ஸோ 0 வரல. ஸோ 1 வந்து நாட் அ ஃபேக்டர். P of -1 ட்ரை பண்ணுவோம். ஸோ -1 whole cube -3 into -1 whole square -9 into -1 -5. ஸோ -1 வந்துடும். இங்கே வந்து -3 minus into minus +9 -5. So -5 -3 வந்து -8 -8 plus -1 is -9 plus 9 அப்போ வந்து 0 வந்துருச்சு. So அப்போ x is equal to -1 வந்து factor. -1 இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். x plus 1 is equal to 0. So x plus 1 is a factor of p of x அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ p of x வந்து நம்ம எப்படி எழுதலாம்? x plus 1 into g of x அப்படின்னு வந்து எழுதலாம். எனக்கு g of x என்னன்னு தெரியாது. அதாவது என்ன மீனிங்னா p of x அப்படின்றது ஒரு கியூபிக் பாலினாமியல். இதுல வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டரை x plus 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த x plus 1 கூட நான் ஏதோ ஒரு பாலினாமியலை நான் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு p of x வந்து கிடைச்சிரும் அப்படின்றது தான் வந்து மீனிங். ஸோ அப்போ g of x is equal to p of x by x plus 1 வந்து வரும். ஸோ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ x plus 1 அண்ட் இங்கே வந்து x cube minus 3x square minus 9x plus minus 5 plus 5ல minus 5. ஸோ அகெயின் அதே தான். ஸோ இங்கே வந்து என்னது ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் கியூபை எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ மைனஸ் இது மைனஸ் மைனஸ் இது மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணுறோம், கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் இங்கேயும் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ -4 x square அண்ட் இங்கே வந்து -9x. ஸோ -4 x square by x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆகிடும். -4x வந்து வரும். ஸோ -4x. ஸோ -4x square -4x. சைன் சேஞ்ச் இது கேன்சல் ஆகிடும். -9x ப்ளஸ் 4x வந்து -5x -5. ஸோ -5x by x. x கேன்சல் ஆகிடும். -5. ஸோ -5 வந்து வரும். ஸோ -5x -5. ஸோ ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இது கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகி 0 வந்து வந்துடும். ஸோ g of x is equal to x square -4x -5. இப்போ இதை வந்து நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன வரணும்? -5 வரணும் மல்டிப்ளை பண்ணும் போது. அதாவது ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு -5 வரணும் அண்ட் -4 சம் பண்ணும் போது வந்து வரும். ஸோ -5 + 1. ஸோ -5 இன்டூ +1 வந்து மல்டிப்ளை பண்ணும் போது -5 இன்டூ 1 வந்து -5 வந்துடும். -5 + 1 பண்ணோம்னா -4 வந்து வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -5x ப்ளஸ் எக்ஸ் -5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் வந்து எடுக்கிறோம் வெளியில். எக்ஸ் -5 ப்ளஸ் 1 எக்ஸ் -5 is equal to 0. So x plus 1 x minus 5. So p of x எப்படி எழுதலாம்? is equal to x plus 1 into g of x. அதாவது x plus 1 into this is nothing but g of x factorize பண்ண பிறகு கிடைச்சிருக்க வேல்யூ. So x plus 1 into x minus 5. ஸோ அவ்வளோதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 13x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 20. ஸோ p of x is equal to x cube ப்ளஸ் 13x ஸ்கொயர்
plus 32x plus 20 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நான் இங்கே வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வரும். நம்ம முன்னாடி சம்மில் வந்து நம்ம பண்ணியிருப்போம் p of 1 p of -1 சப்ஸ்டியூட் பண்ணி p of -1 வந்து 0 வருதுன்னு கண்டுபிடிச்சிருப்போம். இந்த சேம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்ம இங்கேயும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ p of -1, ஸோ -1 whole cube plus 13 into -1 whole square plus 32 into -1 plus 20. ஸோ -1 இங்கே வந்து plus 13 minus 32 plus 20. ஸோ இங்கே வந்து -1 minus 32 minus 33. அதே மாதிரி இங்கே plus 33 வரும், which is equal to 0. ஸோ x is equal to -1 substitute பண்ணும்போது 0 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ -1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது x plus 1 is equal to 0. ஸோ x plus 1 is a factor of p of x அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ p of x வந்து என்னது? It is x plus 1 into g of x. ஸோ இப்போ g of x தான் வந்து நம்ம find out பண்ணணும். ஸோ p of x by x plus 1 வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ p of x அப்படின்றது என்னது? அந்த பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல் அவங்க கொஷனில் கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ p of x என்னது? x cube plus 13x square plus 32x plus 20 வந்து வரும். அண்ட் இங்கே வந்து x plus 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் கியூபை எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் போர்ஷன்ட்டில் ஃபஸ்ட்டு டேர்மாக வரும். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். 12x ஸ்கொயர் வரும். 32x வந்து கீழே கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 12x ஸ்கொயர் பை எக்ஸ். ஸோ அப்போ 12x வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 12x. ஸோ அப்போ வந்து இங்கே 12x ஸ்கொயர் ப்ளஸ் 12x. சைன் சேஞ்ச். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 20x அண்ட் ப்ளஸ் 20 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 20x பை எக்ஸ், எக்ஸும் கேன்சல் ஆகி 20 வந்துடும். ஸோ ப்ளஸ் 20. ஸோ 20x plus 20 multiply பண்ணும்போது 20 into x 20x 20 into 1 20. ஸோ மைனஸ் வந்துடும், கேன்சல் ஆகி இங்கே 0 கிடைக்கும். ஸோ g of xக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஸோ g of x is equal to x square plus 12x plus 20. ஸோ இதை வந்து இப்போது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? ப்ராடக்டில் வந்து எனக்கு 20 வரணும் அண்ட் ஆட் பண்ணும் போது 12 வந்து வரும். ஸோ 10 into 2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது 10 into 2 மல்டிப்ளை பண்ணால் 20 வந்துடும். அதே 10 plus 2 பண்ணோம்னா வந்து 12 வந்து எனக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 2x ப்ளஸ் 20. ஸோ எக்ஸ் காமன் எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 10 வந்துடும். ப்ளஸ் 2 எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 10 வந்து வரும். So x plus 10, x plus 2. So p of x is equal to x plus 1 into g of x. So g of x என்ன கிடைச்சிருக்கு? x plus 1 into x plus 10 into x plus 2. So இதான் வந்து answer after factorization. Next last subdivision பார்க்கலாம். So last subdivision p of y equal to 2y cube plus y square minus 2y minus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இது ரெண்டுத்தில் வந்து எது வேணாலும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்து 1 வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகுது. ஸோ p of 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 into 1 cube plus 1 square minus 2 into 1 minus 1 வந்து வரும். So 2 plus 1 minus 2 minus 1. So plus 2 minus 2 cancel ஆயிடும். 1 and minus 1 cancel ஆயிடும். We'll get 0.
ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இன் பிளேஸ் ஆஃப் ஒய், ஒய்யோட பிளேஸில் நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்குது. ஸோ இட் வில் பி ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் ஒய். ஸோ பி ஆஃப் ஒய்யை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒய் மைனஸ் 1 இன்டூ g of y அப்படின்னு வந்து நான் எழுதலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், g of y ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ p of y by y minus 1 வந்து வரும். ஸோ இப்போ லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ p of y இருக்கிற இடத்துல 2y cube plus y square minus 2y minus 1 வந்து வரும். y minus 1 வந்து நான் இங்கே எழுதுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 2y cube y வந்து எடுத்துக்கிறேன். yயும் y கியூபும் கேன்சல் ஆகி 2y ஸ்கொயர். அப்போ 2y ஸ்கொயர் கோஷன்ட்ல வரும். 2y ஸ்கொயர் இன்டூ y வந்து என்ன வரும், 2y கியூப் மைனஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் y ஸ்கொயர் 2y ஸ்கொயர் வந்து வரும். ஸோ இப்போ சைன் சேஞ்ச் இங்க பிளஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ வந்து 3y ஸ்கொயர் வந்து வரும் அண்ட் மைனஸ் 2y வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ 3y ஸ்கொயர் பை y. ஸோ yயும் y ஸ்கொயரும் கேன்சல் ஆகி 3y வில் கம். ஸோ இங்கே இப்போ கோஷன்ட்ல என்ன எழுதுறோம், நம்ம பிளஸ் 3y வந்து எழுதுறோம். ஸோ 3y ஸ்கொயர் அண்ட் பிளஸ் இன்டூ மைனஸ், மைனஸ் 3y இன்டூ 1 இஸ் 3y. சைன் சேஞ்ச் பிளஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். மைனஸ் 2y பிளஸ் 3y வந்து y வரும் அண்ட் இந்த 1 எடுத்துட்டு வர மைனஸ் 1 வந்து கீழே வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல y இது சேம் திங், y மைனஸ் y மைனஸ் 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், பிளஸ் 1 வந்து வரும். ஸோ y மைனஸ் 1 சைன் சேஞ்ச் இங்க வந்து பிளஸ், இது எல்லாமே 0 ஆயிடும். ஸோ g of y will be equal to 2y ஸ்கொயர் பிளஸ் 3y பிளஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு சால்வ் பண்ண போறோம். இப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு சால்வ் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணணும், எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம்ல இங்க கோஎஃபிஷியன்ட் இந்த வேல்யூ வந்து 1 தான் வந்து இருக்கணும். ஆனா இங்க 2 இருக்கு. ஸோ இதை வந்து இந்த லாஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணி நான் 2ன்னு வந்து எடுத்துக்கிறேன் அண்ட் இங்க வந்து 3. ஸோ என்னோட ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 2 வரணும் அண்ட் ஆட் பண்ணும் போது எனக்கு வந்து 3 வரணும். ஸோ 2 இன்டூ 1 பண்ணால் எனக்கு 2 வரும். அதே வேல்யூ 2 + 1 பண்ணால் 3 வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதலாம், 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2y ப்ளஸ் y ப்ளஸ் 1. ஸோ 2yயை காமனாக எடுக்கலாம், y ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 y ப்ளஸ் 1 வந்து வரும். அதாவது இந்த ரெண்டு டேர்ம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். இதில் 2yயை காமனாக வெளில எடுக்கிறேன், y ப்ளஸ் 1 வந்துடும். இங்கே அடுத்த ரெண்டு டேர்ம் எடுக்கிறேன் ப்ளஸ் 1, ஸோ y ப்ளஸ் 1 வந்துடும். எப்பவுமே சொன்னது தான், இந்த பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூஸ் சேமா வந்து இருக்கணும். இப்போ y ப்ளஸ் 1 காமனா எடுக்கிறேன், ஸோ எனக்கு 2y ப்ளஸ் 1 வந்து வரும். ஸோ p of y is equal to y minus 1 into g of y. g of y ஃபேக்டரைஸ் பண்ண பிறகு எனக்கு கிடைச்சிருக்க வேல்யூ y plus 1 into 2y plus 1. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண பிறகு அந்த கியூபிக் பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணால் we will get y minus 1 into y plus 1 into 2y plus 1. And this is the final answer for the 4th subdivision. ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.